Chapter 3 Exercise 3.6 second sum. Simplify. First subdivision 2x plus 1 into x minus 2 by x minus 4 minus 2x square minus 5x plus 2 by x minus 4. அப்போ நம்ம இதை எப்படின்னா சிம்பிளிஃபைன்ட்டாங்க. சிம்பிளிஃபைனா என்னது, எவ்வளோக்குள்ள சின்னதாக்கி நம்ம கொண்டு வரணுமோ அதை செய்யணும். நம்ம மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா அடிஷனா சப்ராக்ஷனா பார்த்துக்கணும். அப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் என்ன பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அது சிம்பிளாக இருக்கும், நமக்கு டேரெக்டாகவே கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணி எழுதிடலாம். ஆனால் அடிஷன் சப்ராக்ஷனுக்குள்ள ஃப்ராக்ஷனாக இருந்ததுன்னு என்ன பண்ணணும், எல்சிஎம் பார்க்கணும், காமன் டினாமினேட்டர் கொண்டு வரணும் அதானே. அப்போ நமக்கு இங்கே இருக்கிறது சப்ராக்ட் தான், ரெண்டு ஃப்ராக்ஷன் வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு எதை நம்ம பார்க்கணும், டினாமினேட்டர் டிஃபராக இருந்ததுன்னா ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் சேம் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா காமன் டினாமினேட்டர் எடுத்து மேலே இருக்கிறது மட்டும் நம்ம எழுதுனா போதும், அப்படி தானே. அதான் இப்போ இங்கே நம்ம பார்த்தோம்னா ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குது, அது என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். அதை தான் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் போட்டு ஃபஸ்ட்டு கொடுத்ததை எழுதிட்டோம். எழுதினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், ரெண்டு ஃப்ராக்ஷனை சப்ராக்ட் பண்ணல, டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருந்ததுன்னா ஈஸி, காமன் டினாமினேட்டர் எடுத்துடலாம். ஆனால் இங்கே ரெண்டு சேமாக தான் இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஃபோர் ரெண்டு சேமாக இருக்குன்னா என்ன பண்ணிக்கிறோம், காமன் டினாமினேட்டரை எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்காங்க நியூமரேட்டரில் என்னவோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். 2x plus 1 into x minus 2 நடுவில் இருக்க இந்த மைனஸ் 2x square minus 5x plus 2 எழுதிட்டோம். ஓகேவா. இதுக்கப்புறம் நமக்கு இன்னொன்று, நமக்கு நார்மலாக வந்துட்டு இந்த ஃபேக்டரைஸ் அதெல்லாம் பண்ணுறோம்ல, அது அடிஷன் சப்ராக்ஷனில் பண்ண மாட்டோம். கூடுதல் எதில் பண்ணுவோம்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் சேம் டைமாக இருக்கிறது கேன்சல் பண்ணுவோமா. அப்போ அதுக்கு நமக்கு ஃபேக்டரைஸாக இருந்ததுன்னா, அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுவோம்ல, ஃபேக்டரைஸாக இருந்ததுன்னா கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். பட் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு எப்படி இருக்கணும், நமக்கு தனித்தனியாக இருக்கையில் தான் அதை ஆட் பண்ணுவோம், சேம் வேரியபிள் எடுத்து ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறதுலாம் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபேக்டரைஸை காட்டிலும் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் எழுதிருப்போம் அந்த ரெண்டு ப்ராடக்டாக இருந்ததுன்னா. அப்படி இல்லைன்னா மைனஸோ ப்ளஸ் எதுவோ அது பண்ணி எழுதுவோம் இல்லையா. இப்போ இங்கே எப்படி இருக்குது, 2x plus 1 into x minus 2 மைனஸ் இப்படி இருக்குதா. இது என்ன பண்ணிக்கலாம், அது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் சேம் வேரியபிள்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது எழுதுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம டேரெக்டாக மேலேயும் கீழே இங்கே கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா நடுவில் இருக்கிறது மைனஸ். இதே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அப்படி பண்ண முடியாது, மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 2x எடுத்து ஃபஸ்ட்டு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுவோம், அடுத்து இந்த 1 எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ரெண்டுக்குள்ளே டிஃபர் கிளியர் ஆகிடுச்சுல. அப்போ அதுக்கு ஏன் அப்படி எழுதுறோம், இதுக்கு ஏன் இப்படி எழுதுறோன்ட்டு, அது மல்டிப்ளிகேஷனாக இருந்ததுன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணல ஈஸியாக இருக்குது, எல்லாமே மல்டிப்ளியாக இருக்கிறனால. பட் இங்கே இருக்கிறது நமக்கு சப்ட்ராக்ட் தான் பண்ணுறோம், அப்போ கேன்சல் பண்ண முடியாது. ஃபுல்லாக முடிச்சுட்டு வேணால் சேமாக இருந்தால் கேன்சல் பண்ணலாம். அதனால என்ன தான் பண்ணி ஆகணும், ஃபேக்டரைஸ் பண்ணுற காட்டி இப்படி மல்டிப்ளை பண்ணி தான் எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2x எடுத்து இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 2x into x 2x square, then 2x into minus 2 minus 4x, then plus 1 into x x plus 1 into minus 2 minus 2. அடுத்து என்ன பண்ணும், இந்த மைனஸ் எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் into 2x square minus 2x square minus into minus 5x plus 5x minus into plus 2 minus 2 divided by x minus 4. then சேம் வேரியபிளாக இருக்கிறது நம்ம என்னவோ அது பண்ணணும். இப்போ இங்கே 2x square இருக்குது, இங்கே x ஸ்கொயருக்குள்ள வேரியபிள் இருக்குது, அதுவும் minus 2x square. அப்போ 2x square minus 2x square என்ன ஆகிடும், 2லேருந்து 2 மைனஸ் பண்ணிட்டா 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து எக்ஸுங்கிற வேரியபிள் மைனஸ் 4x இருக்குது, ஒரு ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, ஒரு ப்ளஸ் 5x இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாக இருக்கிறது என்னது, 5x ப்ளஸ் எக்ஸ்னால் 6x மைனஸ் 4xங்கிறது என்ன ஆகிடும் 2x. அடுத்து மைனஸ் 2 ரெண்டுமே மைனஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுவோம். 2 + 2 4, ரெண்டு மைனஸாக இருக்குன்னா -4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. அடுத்து இதோடு முடிச்சாலும் ஓகே தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 2x - 4 இருக்கா, இதில் 2 காமன் எடுக்க முடியும். 2 காமன் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது என்னது, எக்ஸ் மைனஸ் இங்கே 2 காமன் எடுத்துட்டோமே, அப்புறம் பேலன்ஸ் என்ன வரும் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதான் இதுக்குள்ளே சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கிற ரிசல்ட். ஓகேவா. தென் செகண்ட் சப்டிவிஷன். Second subdivision 4x by x square minus 1 minus x plus 1 by x minus 1. ஓகேவா. இப்போது நமக்கு இதில் டினாமினேட்டர் பாருங்கள், ரெண்டு வேறு வேறையாக இருக்குது. நமக்கு எப்பயுமே அடிஷன் சப்ராக்ஷனாக இருந்து ஒரு ஃப்ராக்ஷன் இருந்தால் என்னது ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணணும், டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருந்தால் காமன் டினாமினேட்டர் எடுக்கலாம். அப்போ டிஃபராக இருந்ததுன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளையோ இல்லாட்டி அது கூட ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் காமன் ஆகுமோ அப்படி பார்க்கணும், அதான் மெயின் இல்லையா. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்தது எழுதிட்டு இங்கே என்ன இருக்குது, 4x by x square minus 1.
இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் ரெண்டு காமன் டினாமினேட்டராக இருந்தால் ஈஸி. அப்படி இல்லாட்டி காமனாக கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். எதுவுமே முடியலன்னா தான் கிராஸ் மல்டிப்ளைக்கு போகலாம். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு இருக்கா, மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு எழுதுறேன். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, 4x பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது மாதிரி நிறைய செஞ்சுருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு வந்தாலே நமக்கு அந்த ஐடென்டி அப்ளை பண்ணுற மாதிரி மைனஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் எழுதுறோம். விச் இஸ் ஈக்குவல் டு 4x பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னா ஒன்று எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தான். ஏன் இது எழுதுறோம்னா நமக்கு தான் ஒரு ஐடென்டி இருக்கே. என்ன ஐடென்டி? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அந்த ஐடென்டி யூஸ் பண்ணுறதுக்கு அதை மைனஸ் வந்தனால அதை எழுதிக்கிறோம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம காமன் டினாமினேட்டர் எடுக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, இங்கே இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். அப்போ நம்ம காமன் டினாமினேட்டர் ஆக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு நம்பர் நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு சம் செய்கிறதுக்கு முன்னாடி இதோட பேஸ் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ 5/2 மைனஸ் ஒரு 3 என்ன கொடுக்கலாம், 3/4ன்னு இருக்குது. இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம்? காமன் டினாமினேட்டர் வேணும். அதுக்கு என்ன பண்ணால் போதும், இது கூட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணால் இதுவும் 4 ஆகிடும். அப்போ டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமினேட்டர் அதே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், 5 2s are 10 மைனஸ் இங்கே இருக்கிற 3 டிவைட் பண்ணி இங்கே 4 ஆயிடுச்சு. காமன் டினாமினேட்டர் 4 ஆகிருக்கும். இதெல்லாம் பேஸ் சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ டினாமினேட்டரில் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது. அப்போ எது எக்ஸ்ட்ரா இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இது கூட எக்ஸ் ப்ளஸ் ஒன் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு காமன் டினாமினேட்டர் ஆகிடும்ல, அதாவது இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன். டினாமினேட்டர் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பண்ணால் நியூமரேட்லையும் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகிடும்? ரெண்டுக்கும் இது டினாமினேட்டர் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? காமனா எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன். அதான் எழுதிட்டோம், எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன். நியூமரேட்டரில் 4x, இந்த மைனஸ் இங்கே என்ன ஆகிடும்? எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன். அதான் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மேலேயும் கீழே நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது. காமன் டினாமினேட்டராக இருந்தால் தான் அடிஷன் சப்ராக்ஷன் நமக்கு செய்ய முடியும். காமன் டினாமினேட்டராக எடுத்து நம்ம செய்வோம். அப்போ இதுக்கு காமன் டினாமினேட்டர் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணால் போதும்? இங்கே எக்ஸ் மைனஸ் ரெண்டுலேயும் இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான். ஸோ இது கூட இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பண்ணால் போதும். ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதுலேயும் வந்துடும். அப்போ கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறதுனால மேலே என்ன பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல? அப்போ டோட்டல் என்ன ஆகிடும்? 4x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் வந்துடும். தென் விச் இஸ் ஈக்குவல் டு 4x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் என்னது? ரெண்டு சேமாக இருக்கா? எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன். தென் 4x மைனஸ் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் என்னது? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள ஐடென்டி என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அதான் இங்கே ஏக்கு பவர் என்ன இருக்குது? எக்ஸும் பிக்கு பவர் 1 இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா ஆகிடும்? ஏக்கு பவரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 2ab தானே, 2 இன்ட்டு ஏக்கு பவர் எக்ஸும் பிக்கு பவர் 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு வரும். தட் மீன்ஸ் என்ன ஆகிடும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். தென் 4x இது உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் அந்த மைனஸ். அப்போ என்ன ஆகிடும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 தென் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இதில் ஃபஸ்ட் நம்ம எப்பவுமே ஒரு ஆர்டர் எழுதுறது எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு, அடுத்து எக்ஸ், அடுத்து தான் கான்ஸ்டன்ட் டேர்ம், அப்படி தானே வேணும். ஸோ அந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எழுதிடுவோம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே 4x மைனஸ் 2xன்னு இருக்குது. அப்போ 4 மைனஸ் 2 2 பிகாஸ் நம்மளோட சைன் ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் 2x மைனஸ் 1 இது ஒன்று தான் இருக்குது டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஃபஸ்ட் டைம் மைனஸ் இருக்கனால நமக்கு இப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனும் வந்துருச்சு. கீழே வந்துட்டு நமக்கு எப்படி இருக்குது? ஃபேக்டரைஸாக இருக்குது. ஸோ இதையும் நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம்னா எதுவும் கேன்சல் ஆகாத நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா சிம்பிளிஃபை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வரை கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தா மேலே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனே இருக்குது, கீழே வந்துட்டு ஃபேக்டரைஸ் ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ இதே ஃபேக்டரைஸில் எதுவும் கொண்டு வந்துட்டோம்னா கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபேக்டரைஸாக கொண்டு வரக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது, அது காமனாக வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு சைன் சேஞ்ச் ஆகிக்குமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும், இங்கே மைனஸ் 2x ஆகிடும், இங்கே ப்ளஸ் 1 ஆகிடும். மைனஸ் காமனாக எடுத்துக்கிட்டோம் சிம்பிளாக இருக்கிறதுக்காக. ஓகேவா? அப்படி உள்ளே வச்சு செஞ்சாலும் தப்பு இல்லை, நமக்கு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இங்கே எடுத்திருக்கேன், இப்படி மைனஸை காமனாக எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன ஆகிடும்? ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர் நடுவில் மைனஸ் 2xன்னு வரும். அதாவது நமக்கு இங்கே ப்ளஸில் வந்துருக்கு. ஸோ ரெண்டு நம்பர் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணையில் நமக்கு 1 கிடைக்குது. அதே ரெண்டையும் வந்துட்டு இங்கே ப்ளஸில் தான் இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணல இங்கே மைனஸ் 2 கிடைக்கணும். அப்படி தானே? இப்போ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ், அதாவது மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1. அப்போ நமக்கு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ்னு என்ன ஆகிடும்? ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும்.
அதே -1 என்ன ஆயிடும், ரெண்டுமே மைனஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணுவோம். 1 + 1 2 -2xன்னு ஆகிடும். ஸோ இங்கே எழுதுன -xம் -xம் புரிஞ்சதில்ல. டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது x² டிவைடட் பை x². ஏன்னா ஃபேக்டரைஸ் பண்ணையில் நமக்கு மைனஸில் இருந்ததுன்னா அது வெளியே எடுத்துட்டு என்னது காமனாக எடுத்துட்டோம்னா உள்ள சைன் சேஞ்ச் ஆகிக்கும். மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. அப்போ நமக்கு கீழே டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதுவோமா, அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஆர்டர் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் மைனஸை வெளியே எடுத்துட்டு இது எழுதணும். அடுத்து நம்ம உள்ள எப்பயும் போல் பண்ணிக்கிறோம். இந்த ஃபேக்டர்ஸ் தெரியும். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணுவோமா, 1 × x² 1x² தான். -2xன்னு வரும். 1x² -2x தான். அப்போ -1x -1x -1 × -1 1 -1 -1 ரெண்டுமே மைனஸ் வந்து ப்ளஸ் பண்ணுவோம். 1 + 1 2 ரெண்டு மைனஸ் ஆகிட்டா -2. ஓகே தான், ஐடியா புரிஞ்சுல. அப்போ எக்ஸும் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும், எக்ஸும் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது எக்ஸ். இங்கே இருக்கிறது தானே வரும் மைனஸ். இந்த மைனஸ் அப்படியே எழுதிட்டோம். x - 1 × x - 1 வரும். அடுத்து இங்கே இருக்க x - 1 x - 1 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது -x - 1 / x + 1. இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகிடும், -xம் +1 வரும். அப்போ 1 முன்னாடி எழுதியிருக்கேன். 1 - x / 1 + x மாற்றி எழுதியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா, இது அதுக்குள்ள ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு. ஸோ செகண்ட் சம் கம்ப்ளீட்டட்.